பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே இறையிறக்க ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். அவருடைய அற்புதத்தின் பிரசன்னம் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது. அன்பு இறைவன் தாமே நம் மத்தியிலே வாசம் செய்து நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுக்களையும் நிறைவேற்றக்கூடிய வல்லமையுரித்தான தெய்வமாக இருக்கின்றார். எனவே நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், நாம் வாழுகின்ற ஊரை ஒப்புக் கொடுத்து சிறப்பாய் செபிப்போம். உம்மையல்லாமல் என்ற பாடலிலே உணர்வுகளோடு நாம் நம்மையே இணைத்துக் கொள்வோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும்
ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தானே, என் எல்லாமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. இயேசுவினுடைய பாதத்திலே நாம் நம்மையே ஒப்பு கொடுத்திருக்கின்றோம் என்ற உணர்வுகளோடு நம்முடைய சொல்லொன்னா பெருமூச்சுக்களோடு நமக்காக தூய ஆவியானவர் தாமே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற அந்த இறைவாக்கிற்கு ஏற்ப நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நேரம் முழுவதும் அவருடைய வல்லமையின் நேரமாய் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பு கரத்துல எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆசீர்வதிப்பீரா இறைவா. ஏங்கி தவித்து கண்ணீர் விட்டு கவலையோடு என்ன செய்வது என்று தெரியாமல் புரியாமல் கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இந்த நேரம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் நேரமாய் எங்களுக்கு மாற்றி கொடுத்து இன்னும் உள்ளத்தின் அடி ஆழத்தில் இருக்கின்ற விண்ணப்பங்களை நிறைவேற்றி உம்முடைய பரிந்து பேசுதல் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று இந்த நேரம் முழுவதும் உம்முடைய ஆவியின் வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டு எதை குறித்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அறிவுறுத்துவாராக. அருளையும் ஆசிரையும் நீர்தாமே கொடுத்து இந்த நாளையும் சிறப்பாய் பயன்படுத்த உதவி செய்ததற்கு நன்றி கூறுகின்றோம். தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய வல்லமையும் அருளும் ஆற்றலும் எங்கள் மீது இந்த நேரம் முழுவதும் பாய்ந்தோட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இறையிறக்க ஜெபத்தினை அனைவரும் இணைந்து சொல்லுவோம். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே,
ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லப ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடி இரத்தமே தண்ணீரே உமீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறையிறக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. யாரெல்லாம் இரக்கத்தின் ஆண்டவரை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குறையில்லாமல் அவருடைய உள்ளத்தையும் உடலிலும் நோய்களை போக்கி சமாதானத்தை கொடுக்கின்ற தெய்வம். எனவே இந்த நேரத்தில் கொரோனா தொற்று நோயிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எண்ணற்ற மக்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த ஜெபமாலை முழுவதுமாக அவருடைய அருள் ஆசீர் இந்த நோயாளிகள் மீது பட வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். போய்ந்து பிலாத்தில் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையும் புனிதருடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். இந்த முதலாவது 10 மணியில் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு 1 கோடியை நெருங்கி கொண்டிருக்கின்றது. உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் எத்தனையோ வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று தனிமைப்படுத்துதல், மற்றொன்று இந்த நோய் எங்கே மற்றவருக்கும் வந்துவிடுமோ என்ற பயத்திலே மக்கள் அவர்களை உதாசீனப்படுத்துவது, இப்படி பல்வேறு விதமான கேலிக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இறைவன் இவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று மீண்டு வருவதற்கு தேவையான மருத்துவ சிகிச்சையை இவர்கள் நிறைவாய் பெற்றுக்கொண்டு தங்களுடைய இல்லம் திரும்ப வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இன்றைக்கு குணமடைந்தவர்கள் 55 லட்சத்திற்கு மேல், மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 லட்சம் பேருக்கு மேலே, இறந்தவர்கள் 4.5 லட்சத்தை எட்டி இருக்கின்றது. இந்த சூழலில் இரக்கத்தின் ஆண்டவர் தாமே நம்மோடு துணையிருந்து நம்மை மீட்டு கூட்டி வர வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தியவர்களாக என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் என்று நாம் பாடி ஆண்டவருடைய மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும், என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். செந்நீர் வியர்வை வியர்த்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். ஐயா, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த 2வது 10 மணியில இந்த கொரோனா தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்து விரைவிலே கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டோம் தயாராயிருச்சு என்று சொன்னாலும் அதிகாரப்பூர்வமாக அந்த மருந்து தயாரிக்கப்பட வேண்டும் என்றும், நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் மீண்டு வருவதற்கு அது சிறப்பாய் உதவ வேண்டும் என்று, இன்னும் நம்முடைய பகுதியில் எந்த ஒரு நோய் தொற்றும் இல்லாமல் இறைவன் காத்து வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே,
வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். புண்பட கசையால் துடித்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த 3வது 10 மணியில வீழ்ச்சி அடைந்திருக்கிற நம்முடைய பொருளாதாரம் எழுச்சி அடைய வேண்டும் என்று, தவறான கொள்கைகளால் வழிநடத்தப்பட்டிருந்தால் மீண்டு புதிய உறுதிமிக்க கொள்கைகளால் நம்முடைய பொருளாதாரம் வழிநடத்தப்பட வேண்டும் என்று, எத்தனையோ ஏழைகள் சாப்பிட்டும் சாப்பிடாம ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் வேலை இழுந்து தவிக்கின்ற இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். முள்முடி சூடிய மன்னவனே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். முள்முடி சூடிய மன்னவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இந்த 4வது 10 மணியில நாம் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஜெபித்து கொண்டிருக்கின்ற வலது வாய்க்கால் திட்டத்தை ஒப்புக் கொடுப்போம். விரைந்து இறைவன் தாமே அதற்கான ஒரு துவக்க நாளை, தொடக்க நிகழ்வை குறித்து கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தோடு, அரசு அதிகாரிகளோடு இறைவன் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கு நமக்கு வாழ்வாக மலர்ந்திருக்கின்றது. எனவே அவர் கொடுக்கின்ற நம்பிக்கையோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக
உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். துன்ப சிலுவை சுமந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். துன்ப சிலுவை சுமந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த 5வது 10 மணியில் அனைவரும் முழந்தாள் படியிட்டு உருக்கமாக ஜெபிக்க இருக்கின்றோம். எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுப்போம். தனிப்பட்ட காரியங்கள், இன்னும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே வெளிப்படுத்த முடியாமல் மறைந்து கிடக்கின்ற விண்ணப்பங்கள், அத்தனையும் நாம் கொண்டு வருவோம். வல்லமையின் தெய்வம் இந்த 10 மணியில் நாம் ஜெபிக்கின்ற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் இணைந்து இந்த ஜெபமாலையில் தொடர்ந்து பங்கு பெறுவோம். கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே, என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். என் பிழையெல்லாம் பொறுத்தருளும். இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அணை கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் எமக்கு வரமருளும். ஆமீன். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும் இவர்களை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமையினின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, என்னை அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே, இரக்கத்தின் அரசே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரிசூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளுங்கள். ஆமீன். இன்றைய தினம் சிறப்பாக சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும் சிறு குழந்தைகளையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பி சொல்லுவோம். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவன். நான் சாந்தமும் இதய தாழ்ச்சியும் உள்ளவன். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நீர்தாமே சொல்லியிருக்கிறீர். சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும், சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களையும், சிறு குழந்தைகளின் ஆன்மாக்களையும் இரக்கம் மிகுந்த உம் இதய வீட்டில் ஏற்றருளும். இவர்கள் வானுலகை பரவசத்தில் ஆழ்த்தி உமது பரலோக தந்தையின் அரியாசனத்தின் முன் மனம் வீசும் மலர்களாக விளங்குவார்கள். உமது திரு இருதயத்தில் நிலையான இடம் கொண்டு இறைவனின் இரக்கத்தை இடையராது போற்றுவார்களாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். திருப்பிச் சொல்லுவோம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்களின் மீது சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள ஆன்மாக்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பியருளும். உமது கருணை கண்களை திருப்பியருளும். இவர்கள் இவர்கள் உமது திருக்குமாரனின் சாயலை உமது திருக்குமாரனின் சாயலில் மிகவும் ஒத்திருக்கின்றனர். மிகவும் ஒத்திருக்கின்றனர். இவ்வான்மாக்களின் நறுமணம் இவ்வான்மாக்களின் நறுமணம் மண்ணுலகிலிருந்து எழுந்து மண்ணுலகில் இருந்து எழுந்து உமது அரியணையை அடைகிறது. உமது அரியணையை அடைகிறது. இரக்கத்தின் தந்தையே, இரக்கத்தின் தந்தையே, இந்த ஆன்மாக்கள் மட்டில் இந்த ஆன்மாக்கள் மட்டில் உமக்குள்ள அன்பையும் உமக்குள்ள அன்பையும் இவர்களில் உமக்குள்ள மகிழ்ச்சியும் முன்னிட்டு உமக்குள்ள மகிழ்ச்சியை முன்னிட்டு எம்மையும் உலகம் முழுவதையும் ஆசீர்வதித்தருளும். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். ஆமென். இறை இரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட்ட காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அறிவிகளை படைக்கப்பட்ட காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். ஒன்றுமில்லாமல் இருந்து எங்களை உருவாக்க காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உலகத்தை மீட்க காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பாவ சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கை தூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவ காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உமது அருள் கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்க செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அருள் சாதனைகளை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அவிவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன்.
நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உமது திருக்காயங்களில் இருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மரிப்போரின் அடைக்கலமாக இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உத்தரிக்கிற சிலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அற்புதங்களின் வற்றா துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி புருவையாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். புனித பவுசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம். இயேசுவே, உமது அடியாளாகிய புனித பவுசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவரது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்திற்கு நான் அருகதையற்றவனானேன். ஆனால் புனித பவுசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து அவரது மன்றாட்டின் வழியாக குழந்தைக்குரிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி அவரது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றவர், இந்த உலகத்தையே வழிநடத்தி கொண்டிருக்கின்ற, வாழ்வித்து கொண்டிருக்கின்ற உன்னத தெய்வம். இந்த நேரத்தில் அவருடைய அந்த பிரசன்னத்தை ரசித்து ருசித்தவர்களாக தொடுமின் கண்களையே என்ற பாடலை முதல் முறை நான் பாட, இரண்டாம் முறை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். தொடுமின் கண்களையே உம்மை நான் காண வேண்டுமே. இயேசுவே
கண்களையே சேர்ந்து பாடுவோம். உம்மை நான் காண வேண்டுமே இயேசுவே, உம்மையே நான் காண வேண்டுமே. தொடுமென் நாவினையே புகழ் பாட வேண்டுமே இயேசுவே, உம் புகழை பாட வேண்டுமே. தொடுமென் நாவினையே உம் புகழ் பாட வேண்டுமே இயேசுவே, உம் புகழை பாட வேண்டுமே. தொடுமென் காதுகளை உம் குரல் கேட்க வேண்டுமே இயேசுவே, உம் குரலை கேட்க வேண்டுமே. தொடுமென் கைகளையே உம் பணி செய்ய வேண்டுமே இயேசுவே, உம் பணியை செய்ய வேண்டுமே. தொடும் என் கைகளையே உன் பணி செய்ய வேண்டுமே இயேசுவே, உன் பணியை செய்ய வேண்டுமே. தொடுமென் கால்களையே உம்மை நான் பார்க்க வேண்டுமே இயேசுவே, உம் வழியில் செல்ல வேண்டுமே. தொடும் என் கால்களையே உன் பாதை செல்ல வேண்டுமே இயேசுவே, உன் வழியில் செல்ல வேண்டுமே. தொடுமென் இதயத்தையே உம் அன்பு பெருக வேண்டுமே இயேசுவே, உம் அன்பு பெருக வேண்டுமே. தொடும் என் இதயத்தையே என் அன்பு பெருக வேண்டுமே இயேசுவே, உம் அன்பை பெருக வேண்டுமே. தொடுமென் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. தொடும் என் உடலினையே உடல் நோய்கள் தீர வேண்டுமே இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே.
ஆண்டவருடைய கரத்தை நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வரும் அன்பின் பரலோக பிதாவே, உருக்கமான உள்ளத்தோடு அதே சமயத்துல ஆண்டவரே பல்வேறு விதமான விரக்திகளோடு உம்மை தேடி ஓடி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக. இறைவா, உம்முடைய ஆற்றலும் வலிமையும் ஒவ்வொருவர் மீதும் கடந்து வருவதாக. உம்முடைய பாதுகாப்பு எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வதாக. அன்பு தெய்வமே, ஒரே ஒரு முறை எங்கள் மீது உமது கருணை கண்களை வீசுவீராக. உம்முடைய ஆற்றல், உம்முடைய வலிமை, உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களை குணப்படுத்தும் என்று சொல்லி நம்பிக்கையோடு உம்மை துதிக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை தொடும், எங்களை உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரை தொடும் ஆண்டவரே. தொட்டு சுகப்படுத்தும். எங்களுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பீராக. இறைவா, உம்முடைய அருட்கர ஆசிரை நாங்கள் இறைஞ்சி நிற்கின்றோம். எங்களை வழிநடத்தும். உடைய ஆற்றலால், உடைய தெய்வீக வல்லமையினால் எங்களை வழிநடத்துவீராக. உடைய ஆற்றலும் வலிமையும் எங்களோடு தங்குவதாக. இறைவா, எங்களை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. அவற்றை போராடி வெற்றி பெறுவதற்கு தேவையான உடல் தெம்பை, தைரியத்தை, மன வலிமையை நீர் கொடுப்பீராக. நன்றியோடு உம்மை துதிக்கின்றோம். எங்களை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு திருமண காரியத்தை நடத்த முடியாமல் தனியாக இருந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவர்கள் மீது மனமிறங்கும். அவர்களுக்கு தேவையான நம்பிக்கை, தைரியத்தை கொடுப்பீராக. இறைவா, உம்முடைய அடைக்கலம் எங்களுக்கு நிறைவாய் எங்களை ஆசீர்வதியும். எங்களை ஆசீர்வதிப்பீரா. உம்முடைய ஆற்றலும் வலிமையும் எங்களை கடந்து வந்து ஆண்டவரே, இன்றைக்கு செபித்ததை போல உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கின்ற ஒவ்வொரு அணுவும் உம்முடைய தொடுதலால் உயிரோட்டம் பெறுவதாக. உயிரோட்டம் பெறுவதாக எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இறைவா, தொற்று நோயை இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் எடுத்து விடுவீராக. ஒரு பயங்கரமான அச்சத்திற்கும் பயத்திற்கும் ஒட்டுமொத்த மனித சமுதாயம் உள்ளாகி கிடக்கின்றது. ஆண்டவரே, நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து யாதொரு நோய் தொற்றும் எங்களை அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். அதே சமயத்தில் தொற்று நோயோடு மருத்துவமனையில் இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளையும் நீர் தொடுவீராக. அவர்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பீராக. தொட்டு மாட்டவரே, உம்முடைய ஆற்றலால் எங்களை தொடும், உம்முடைய வல்லமையினால் எங்களை தொடும், உம்முடைய தெய்வீக அருளால் எங்களை தொடும் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி சுவாமி. எங்களை நீ பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடும் தொடும் ஆண்டவரே.
இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக, கடந்து வந்திருக்கின்ற தெய்வம் நற்கருணை வழியாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மாண்புயர் என்ற கீதத்தை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம், இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. நமது அன்பு வானகத் தந்தை நமத்திலே எழுந்தருளி வருகின்ற உன்னதமான உச்சகட்ட ஆசீர்வாதத்தின் நேரம் இது. எனவே ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவையே ஆராதிப்பேன் என்று சொல்லி பாட பாட உங்கள் அனைவருக்காகவும் நான் ஜெபிக்கின்றேன். இங்கே இந்த அனைவரும் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே தொடர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு நாம் பெற்றுக்கொள்வோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவையே ஆராதிப்பேன் என்று சொல்லி பாடி பெற்றுக்கொள்வோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன்.
இயேசுவின் இருதயமே என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமீன்.